தலைப்பு செய்திகள். வெளிநாடு வாழ் இலங்கையர்களுக்கு வாக்குரிமை, விசேட குழுவின் அறிக்கை அமைச்சரிடம் கையளிப்பு. யாழ் வடமராட்சியில் 25 ஆண்டுகால ஆக்கிரமிப்பின் பின் விடுவிக்கப்பட்ட புகழ்பெற்ற ஆலயம். ஈழத்தின் புகழ்பெற்ற பாடகர் தேனிசை செல்லப்பா காலமானார். அமெரிக்கா ஈரான் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறுமா? விரிவான செய்திகள். வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கையர்களுக்கு இந்நாட்டு தேர்தல்களில் வாக்களிப்பதற்கான சட்ட மற்றும் நடைமுறை ரீதியான வழிமுறைகளை தயாரிப்பதற்காக நியமிக்கப்பட்ட விசேட குழுவின் பரிந்துரைகள் அடங்கிய அறிக்கை பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சரிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டதாக பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: வெளிநாடுகளில் வசிக்கும் 15 லட்சத்திற்கும் அதிகமான இலங்கையர்களுக்கு இந்நாட்டு தேர்தல்களில் வாக்களிப்பதற்கான சட்ட மற்றும் நடைமுறை ரீதியான வழிமுறைகளை தயாரிப்பதற்காக நியமிக்கப்பட்ட விசேட குழுவின் பரிந்துரைகள் அடங்கிய அறிக்கை பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சரிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டது. இந்த அறிக்கையை பெற்றுக்கொண்டு கருத்து தெரிவித்த அமைச்சர் குறிப்பிடுகையில், நாட்டின் பொருளாதாரத்திற்கு பாரிய பங்களிப்பை வழங்கும் வெளிநாடு வாழ் இலங்கையர்களுக்கு நாட்டின் ஆட்சியை தீர்மானிப்பதில் வாய்ப்பளிக்காமல் இருப்பது அநீதியானது. இது இலங்கை வரலாற்றில் மிக முக்கியமானதொரு திருப்புமுனையாகும். பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் 16 சிவில் அமைப்புகளின் கருத்துக்கள் இதில் உள்வாங்கப்பட்டுள்ளன. இந்த அறிக்கையை அமைச்சரவையில் சமர்ப்பித்த பின்னர் அது குறித்து விரிவாக ஆராய்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்க அரசாங்கம் தயாராக உள்ளது என்றார். குழுவின் தலைவர், முன்னாள் தேர்தல் ஆணையாளர் சட்டத்தரணி LAPK குலரத்ன குறிப்பிடுகையில், இந்த அறிக்கையை தயாரிக்கும் போது வெளிநாட்டு தொழிலாளர்கள், மாணவர்கள், இரட்டை குடியுரிமை பெற்றவர்கள் மற்றும் ஏனைய காரணங்களுக்காக வெளிநாடு சென்றவர்கள் என 4 பிரிவினர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இச்செயற்பாட்டை 4 பிரதான துறைகளின் கீழ் நடைமுறைப்படுத்த முன்மொழியப்பட்டுள்ளது. அதாவது வாக்காளர் பதிவு, வெளிநாட்டு தொழிலாளர்கள், மாணவர்கள் மற்றும் இரட்டை குடியுரிமை பெற்றவர்கள் முறையாக பதிவு செய்யும் நடைமுறைகள், தேர்தல் பிரசாரம், வெளிநாடுகளில் உள்ள வாக்காளர்களுக்காக பிரசார நடவடிக்கைகளை முன்னெடுத்தல் மற்றும் தேர்தல் செலவினங்களை ஒழுங்குபடுத்தும் சட்டத்தின் தாக்கம், வாக்களித்தல் தூதரகங்கள் ஊடாக, தபால் மூலம் அல்லது பாதுகாப்பான இணையவழி முறைகளை பயன்படுத்தி வாக்களிப்பதற்கான சாத்தியக்கூறுகள், வாக்குகளை எண்ணுதல் மற்றும் முடிவுகளை வெளியிடுதல் ஆகியவனவாகும் என்றார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு நாகர்கோவில் பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற நாச்சிமார் ஆலய வளாகத்திலிருந்து இராணுவத்தினர் முழுமையாக வெளியேறியுள்ளனர். கடந்த 25 வருடங்களுக்கும் மேலாக இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த குறித்த ஆலய பகுதியிலிருந்து இராணுவத்தினர் எவ்வித உத்தியோகபூர்வ அறிவிப்புகளுமின்றி திடீரென செவ்வாய்க்கிழமை அன்று வெளியேறியுள்ளனர். இராணுவத்தின் வெளியேற்றத்தை தொடர்ந்து நீண்ட காலத்தின் பின்னர் அப்பகுதிக்கு சென்ற பக்தர்கள் தற்போது ஆலய வழிபாடுகளில் ஈடுபட தொடங்கியுள்ளனர். இருப்பினும் ஆலயத்திலிருந்து வெளியேறிய இராணுவத்தினர் அங்கிருந்த அனைத்து கட்டிடங்களையும் இடித்து தரைமட்டமாக்கிவிட்டு சென்றுள்ளதாக பிரதேச மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். 25 ஆண்டு கால ஆக்கிரமிப்பு முடிவுக்கு வந்தாலும் ஆலய வளாகத்தில் இருந்த கட்டிடங்கள் இடிக்கப்பட்டமை அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈழத்தின் புகழ்பெற்ற பாடகர் தேனிசை செல்லப்பா காலமானார். தமிழகத்தின் திருநெல்லி மாவட்டம் சிங்கிளிப்பட்டி கிராமத்தில் 1941ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 21ஆம் திகதி பிறந்த தேனிசை செல்லப்பா 85 அகவையில் நேற்று செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் மாதம் 28ஆம் திகதி இயற்கை எய்தினார். 1990ஆம் ஆண்டு யாழ்கோட்டை மைதானத்தில் 5 லட்சம் மக்கள் முன்னிலையில் அவரது கச்சேரி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 8 மாவட்டங்களில் மட்டக்களப்பிலும் அவரது கச்சேரி சிறப்பாக நடைபெற்றது. தேனிசை செல்லப்பா ஒரு பிரபலமான தமிழ் ஈழ பாடகர் மற்றும் இசையமைப்பாளர். இவர் முக்கியமாக ஈழ போராட்ட எழுச்சி பாடல்களை பாடியவராவார்.
மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் முன்னாள் பிரதி ஆணையாளர் ஒருவர் லஞ்ச அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார். சட்டபூர்வமான முதன்மை பதிவு இல்லாத வாகனம் ஒன்றிற்கு இலக்கு தகடுகளை விநியோகித்தது தொடர்பான ஊழல் குற்றச்சாட்டின் கீழ் நேற்று குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். தற்போது பத்தரமுல்லை சிறுவர் நன்னடத்தை மற்றும் பராமரிப்பு சேவைகள் திணைக்களத்தின் ஆணையாளராக பணியாற்றி வரும் பெண் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபரை கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. உகண்டாவின் வடக்கு பகுதிகளில் சட்டவிரோதமாக வெளிநாட்டினர் வசித்து வருவதாக அந்நாட்டு உளவுத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் அதிகாரிகள் நாட்டின் வடக்கு பகுதிகளில் சட்டவிரோதமாக வசித்து வருபவர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். அதன் அடிப்படையில் நைஜீரியா நாட்டைச் சேர்ந்த 62 பேர் கைது செய்யப்பட்டனர். தலைநகர் கம்பாலா அருகிலுள்ள ஒரு வளாகத்தில் வெளிநாட்டினர் தங்கியிருப்பதை அவர்கள் கண்டறிந்தனர். வெளிநாட்டினர் தங்களுக்கென ஒரு கட்டுப்பாட்டுடன் வெளியாட்கள் உள்ளே எளிதில் நுழைய முடியாத வகையில் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தனர். அந்த வளாகத்தை சுற்றி வளைத்து 169 பேரை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். இவர்கள் பாகிஸ்தான், இந்தியா, வங்கதேசம், கானா, மியன்மர், எத்தியோப்பியா, இலங்கை, கம்போடியா, மலேசியா நாட்டை சேர்ந்தவர்களாவர். இதில் 169 பேரில் 36 பெண்கள் ஆவார்கள். வெளிநாட்டைச் சேர்ந்த பலர் முறையாக ஆவணங்கள் இல்லாமல் வசித்து வருவதாகவும் அவர்களில் சிலருக்கு கடவுச்சீட்டு கூட இல்லை என்றும் உளவுத்துறை தெரிவித்திருந்தது. இதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் சிலர் தங்களுக்கு வேலை வாங்கி தருவதாக கூறி ஆட்கடத்தல் செய்யப்பட்டதாக தெரிவித்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சிலர் இணைய மோசடி நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்கா ஈரான் இடையே தற்போது 2வது கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்கான எந்த அறிகுறியும் தென்படவில்லை. ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி பாகிஸ்தான் சென்றிருந்தார். ஆனால் அவர் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தாமலேயே நாடு திரும்பியுள்ளார். அமெரிக்காவுடன் நேரடியாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட மாட்டோம் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. அதைத் தொடர்ந்து அமெரிக்காவும் தனது குழுவை பாகிஸ்தானுக்கு அனுப்பவில்லை. இதற்கிடையே ஈரான் வெளியுறவுத்துறை மந்திரி தலைமையிலான குழு ரஷ்யாவுக்கு சென்றது. ரஷ்ய அதிபர் புட்டினை சென்ட் பீட்டர்ஸ் நகரில் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பிற்கு பின்னர் மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதட்டத்தை தணித்து அமைதியை நிலைநாட்ட உதவி செய்ய தயார் என்று புட்டின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புட்டின் தெரிவித்ததாக ஈரானின் அரசியல் தொலைக்காட்சியில் தெரிவித்துள்ளதாவது: மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதட்டத்தை தணித்து அமைதி திரும்ப உதவ தயாராக இருக்கிறார். ரஷ்யா தனது அதிகாரத்திற்கு உட்பட்ட அனைத்தையும் செய்ய தயாராகியுள்ளது. தற்போதுள்ள இக்கட்டான காலத்தை ஈரான் கடந்து வரும் என நம்புகின்றோம். இவ்வாறு புட்டின் தெரிவித்துள்ளதாக ஈரான் அரசு தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது. மெகா ஊழல் மற்றும் பண மோசடி வழக்கில் பிரதமர் ஷெபாப் ஷெரீப்பின் மகள் ராபியா இம்ரான் மற்றும் அவரது கணவர் இம்ரான் யூசுப் ஆகியோருக்கு பாகிஸ்தான் நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. நீதிபதி அஷ்பாக் அகமது இருவரின் ஜாமீன் மனுக்களை ஏற்றுக்கொண்டதுடன் எதிர்வரும் மே மாதம் 7ஆம் திகதி வரை அவர்களை கைது செய்யக்கூடாது என மத்திய புலனாய்வு முகமைக்கு உத்தரவிட்டுள்ளார். கைது நடவடிக்கையிலிருந்து தப்பிப்பதற்காக 2022ஆம் ஆண்டில் இங்கிலாந்து சென்றிருந்த இந்த தம்பதி அங்கிருந்து திரும்பியதும் தங்கள் வழக்கறிஞருடன் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரானார்கள். இதையடுத்து பெரும் ஊழல் மற்றும் பண மோசடி வழக்கில் பிரதமர் ஷெபாஸின் மகள் ராஃபியா இம்ரான் மற்றும் அவரது கணவர் இம்ரான் யூசுப் ஆகியோருக்கு லாகூரிலுள்ள சிறப்பு நீதிமன்றம் மே மாதம் 7ஆம் திகதி வரை இடைக்கால முன்ஜாமீன் வழங்கியது. பஞ்சாப் ஷாப் பாணி நிறுவனம் தொடர்பான பல கோடி ரூபாய் ஊழல் வழக்கில் கடந்த 2022ஆம் ஆண்டு நீதிமன்றம் கைது செய்வதற்காக நிரந்தர வாரண்ட் பிறப்பித்தது. இதனால் கைதிலிருந்து தப்பிக்க இருவரும் இங்கிலாந்து தப்பியோடினர். இதனால் அறிவிக்கப்பட்ட குற்றவாளி என நீதிமன்றம் அறிவித்தது. பாகிஸ்தான் ஊழல் தடுப்பு அமைப்பான NAP வழக்கு நடைபெற்ற நீதிமன்றத்தில் அவர்களுக்கு எதிரான வாரண்டை ரத்து செய்தால் ஆனால் ஆட்சேபனை தெரிவிக்க மாட்டோம் என தெரிவித்தது. இதனால் வாரண்ட் ரத்து செய்யப்பட்டு முன்ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது.
வரலாற்றில் இன்று 1910 பிரித்தானிய பொதுமக்களுக்கு வளங்களை பகிர்ந்தளிக்கும் திட்டத்துடனான வரவு செலவு திட்டத்தை ஐக்கிய இராச்சியத்தின் நாடாளுமன்றம் அங்கீகரித்தது. 1953 ஐக்கிய அமெரிக்காவின் முதலாவது முப்பரிமாண தொலைக்காட்சி சோதனை ஒளிபரப்பு காட்சிப்படுத்தப்பட்டது. 2007 வான்புலிகளின் 2 வான்கலங்கள் கொழும்புக்கு வடக்கே 3 மைல் தொலைவில் உள்ள கொலனாவை எண்ணெய் குதங்களையும் 10 மைல் தொலைவில் உள்ள கரவளப்பட்டி எண்ணெய் குதங்களையும் குண்டு வீசி தாக்கின. 2011 இளவரசர் வில்லியம் கேத்தரின் ஆகியோரின் திருமணம் லண்டன் வெஸ்ட்மினிஸ்டர் தேவாலயத்தில் நடைபெற்றது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.